அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. 75 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட எனது அன்பு தாய் பாடசாலையான ஹோராப்பள முஸ்லீம் வித்யாலயத்தின் வரலாற்று பக்கங்களை புரட்டும் போது ஒரு பெயர் இருக்கிறது. அதுதான் எம் இஸ்மாயில் என்ற பெயர். இவர் எமது பாடசாலையில் அதிபராக ஆசிரியராக கடமையாற்றிருக்கின்றார். அவரை பற்றிய வீடியோ தொகுப்பு தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். மதிப்பிற்குரிய அதிபர் மீரா சாஹிப் முகமது இஸ்மாயில் அவர்கள் தற்போது பாரிசவாத நோயினால் பாதிக்கப்பட்டு தெளிவாக பேச முடியாத நிலையில் எமது நேர்காணலில் கலந்து கொண்டார். இருப்பினும் அவர் அளித்த அவருடைய தகவல்களை இந்த வீடியோ தொகுப்பின் மூலமாக உங்களுக்கு தெளிவாக தரலாம் என நினைக்கின்றேன். இவர் ஹோராப்பளையை பிறப்பிடமாகவும் பஹலகமையை வசிப்பிடமாகவும் கொண்டதுடன் எமது ஹோராப்பள முஸ்லீம் வித்யாலயத்தின் பழைய மாணவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர்களுடன் கற்ற நண்பர்களை பற்றி பேசுகின்ற பொழுது எல்டி வாஹித், எஸ்எல் ஜமால்தீன், கே சக்கரியா, உமர்தீன் மற்றும் ஜெயினுல் ஆப்தீன் ஆகியோரை இவருடைய நண்பர்கள், அதாவது இவருடைய சக வகுப்பு மாணவர்கள் என்று குறிப்பிடலாம். இவருடைய பாடசாலை காலத்தில் இவர்களுடைய ஆசிரியர்களான மர்ஹூம் அபுல் ஹசன் மற்றும் அதிபர் ஜெயினுல் ஆப்தீன், ராவுத்தர் நெய்னா முகமது ஆகியோரை இவர் நினைவுகூர தவறவில்லை. ஆரம்ப கல்வியை எமது பாடசாலையான ஹோராப்பள முஸ்லீம் வித்யாலயத்தில் கற்றார். பின்பு மேற்படிப்புக்காக கெக்கிராவ பெப்னிஷ் மிஷன் பாடசாலைக்கு சென்று உயர்கல்வியை தொடர்ந்தார். அங்கு காபோசர சாதாரண பரீட்சைக்கு தோற்றி கணித பாடத்தில் டிசித்தியை பெற்றார். அத்தோடு எமது பிரதேசத்தில் கணித பாடத்தில் டிசித்தியை பெற்ற முதல் மாணவென்ற பெருமையும் இவரையே சாரும். இவர் எமது பாடசாலையின் பழைய மாணவராக இருக்கின்ற காலங்களிலே எமது பாடசாலையுடன் நெருங்கிய தொடர்புடைய இளைஞனாகவும் சமூக பணிகளில் ஈடுபடுகின்ற சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட இளைஞனாகவும் இருந்தார். அந்த காலகட்டங்களில் எமது பாடசாலையில் அக்குரணையைச் சேர்ந்த ஆசிரியர் ஜுனைதீன் என்பவர் அதிபராக இருந்த காலத்தில் எமது பாடசாலையில் வகுப்பறை பற்றாக்குறை ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதனை கருத்தில் கொண்டு பழைய மாணவர்களான இவரும் இவருடைய நண்பர்களான மர்ஹூம் நூர் முகமது மற்றும் ஷரீஃப்தீன் ஆகியோர்கள் இணைந்து ஒரு கட்டிடத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கமாக அன்றைய காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்த கலாநிதி டாக்டர் பதியுதீன் முகமது அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அதன் விளைவாக 100 தர 20 கொண்ட பிரதான மண்டபத்தை எமது பாடசாலைக்கு பெற்றுக் கொடுக்கிறார்கள். 1975 தொடக்கம் 1979 வரை எமது பாடசாலையில் ஆசிரியராக இவர் கடமையாற்றுகின்றார். அந்த காலப்பகுதியில் மாணவர்களுக்கு விளையாடுவதற்கு அல்லது பயிற்சி பெறுவதற்கு ஒரு சிறந்த மைதானம் இருக்கவில்லை. ஆகையால் இவரும் இவருடைய சக ஆசிரியர்களும் சேர்ந்து மாணவர்களை எமது ஊரில் உள்ள குளத்துப்பட்டிக்கு அழைத்து சென்று விளையாட்டு பயிற்சி அளிக்கின்றார்கள். அந்த காலப்பகுதியில் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற தமிழ் மொழி பாடசாலைக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் எமது பாடசாலை முதலிடம் பெறுகிறது. முக்கியமாக எமது பாடசாலை மாணவர்களான அத்தியா மற்றும் முஹாஜிரின் இருவரும் சாம்பியனாக தெரிவு செய்யப்படுகின்றார்கள். மீண்டும் 1993 காலப்பகுதியில் அதிபராக எமது பாடசாலைக்கு வருகிறார். அவர் வந்த பிறகு இவரினால் பல பௌதீக அபிவிருத்திகள் ஏற்பட்டதோடு கல்வியிலும் பாரிய வெற்றி ஏற்பட்டது. அதாவது 1994 இவர் எமது பாடசாலைக்கு ஓயல் வகுப்புகளை கொண்டு வருகிறார். அதற்கு முன்பு தரம் 9 வரை காணப்பட்டது. இன்றும் எமது ஊர் பிள்ளைகள் எமது பாடசாலையிலேயே தரம் 11 ஓயல் வரை படிக்கிறார்கள் என்றால் அதற்கு இவர்தான் காரணமாக இருந்திருக்கிறார் என்றால் மிகையாகாது. இவருடைய காலத்தில் கல்வியில் வளர்ச்சி அதிகரிக்க மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தது. அப்போதைய காலகட்டத்தில் இருந்த கட்டிடங்கள் இன்னும் போதாமல் போகிறது. எனவே பெற்றோரினுடைய உதவியோடு இவர் ஓலை குடிசை ஒன்றை அமைக்கிறார். ஆனாலும் அன்று இவர் வாக்களிக்கிறார், மிக விரைவில் எமது பாடசாலைக்கு நிரந்தர கட்டிடம் ஒன்றை அமைத்து தருவேன் என்று. அதற்கிணங்க இவர் கொடுத்த அந்த உறுதிமொழிக்கிணங்க அன்றைய காலத்தில் முதலமைச்சராக இருந்த காலஞ்சென்ற முன்னாள் முதலமைச்சர் மஹிந்த சோம அவர்களால் இன்று நூலகமாக இயங்குகின்ற அந்த கட்டிடத்தை எமது பாடசாலைக்கு பெற்றுக் கொடுத்தார். எமது பாடசாலையின் முதற் கட்டிடம் இவருடைய காலத்திலே புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. அக்கட்டிடத்தின் கூரை சுவர்கள் கரையான்களால் சிதைவுடைந்து நிலையில் காணப்பட்டது. தகரங்களும் கம்புகளும் அகற்றப்பட்டு கம்பிகளும் சீட்டு கூரையும் போடப்பட்டது. சுவர்களும் சீர்திருத்தப்பட்டன. அக்கட்டிடத்தில் உள்ள அதிபர் காரியாலயத்தில் உள்ள ஜன்னல்கள் அமைக்கப்பட்டு வாசலும் வெளியே அமைக்கப்பட்டன. இவருடைய காலத்தில்தான் மீலாத்துன் நபி விழாக்கள் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மட்டுமன்றி விளையாட்டுப் போட்டிகளும் எமது பாடசாலையில் நடைபெறத் தொடங்கின. மீரா சாஹிப் முகமது இஸ்மாயில் இவருடைய சேவைகளை பற்றி பேசுகின்ற பொழுது அவருடைய காலகட்டத்தில்
மாணவர் தொகை அதிகரிக்க வகுப்புகள் அதிகரிக்கின்றது. அப்போது தளபாட பற்றாக்குறைகள் ஏற்படுகிறது. அன்றைய காலத்தில் முதலமைச்சரோட மிகவும் நெருங்கிய தொடர்பை கொண்ட இவர் அவருடைய உதவியோடு தளபாடங்களை எமது பாடசாலைக்கு தேவையான அளவு பெற்றுக் கொடுக்கிறார். அரசாங்க உதவிகள் மட்டுமன்றி தனியார் நிறுவனங்களின் உதவிகளை பெற்று எமது பாடசாலையில் மலசடக்கூடங்களை பெற்றுக் கொடுக்கிறார். அத்தோடு இவருடைய காலத்திலேயே எமது பாடசாலையின் மைதானம் புனர்நிர்மாணம் செய்து மீண்டும் பாவனைக்கு வருகிறது. இவருடைய சேவைகளை பற்றி பேசுகின்ற பொழுது இவருடைய பணி எமது பாடசாலைக்கு மட்டுமல்லாது எமது பிரதேசத்தில் உள்ள ஏனைய பாடசாலைகளையும் அபிவிருத்தி பாதையில் இட்டு சென்ற பெருமை எமது இந்த இஸ்மாயில் ஆசிரியர் அவர்களையே சேரும். அத்தோடு எமது அயல் பாடசாலையான கடாட்கா முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் முதலாவது அதிபராக இவர் நியமிக்கப்படுகிறார். அந்த பாடசாலையில் அரும்பெரும் சேவை செய்கிறார். உதாரணமாக அந்த பாடசாலையில் இருக்கின்ற காலகட்டங்களில் குடிநீர் வசதி இருக்கவில்லை. இவருடைய அயராத முயற்சியினால் ஒரு கிணற்றை பெற்றுக் கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது கடாட்கா ஜாயா முஸ்லிம் மகாவித்யாலயத்திற்கு உயர்தரத்தை பெற்றுக் கொடுத்த பெருமை இவரையே சேரும். அது மட்டுமில்லாமல் அந்த பாடசாலை வளாகத்தையும் பசுமை நிறைந்த பாடசாலையாக மாற்றியதும் இவர்தான். ரேவத்த சிங்கள மொழி பாடசாலையில் ஒரு பகுதியாக இயங்கிய தமிழ் மொழி பிரிவை கல்வி பணிப்பாளரின் உதவியுடன் மடாட்கம பள்ளிவாசல் மதுசா கட்டிடத்திற்கு கொண்டு சென்றார். அங்கு முஸ்லீம் பாடசாலை ஒன்று உருவாக வழிவகுத்தவரும் இவரே. இப்போது அதுவே மடாட்கம முஸ்லீம் மகாவித்யாலயமாக மிளிர்கிறது. மேலும் இவர் எம்மோடு பேசுகின்ற போது பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் முச்சக்கர வண்டியின் சில்லுகளை போன்றவர்கள். கல்வி அபிவிருத்தி பயணத்தை சிறப்பாக கொண்டு செல்ல இவர்களின் ஒத்துழைப்பும் உதவியும் மிகவும் அவசியம். இவர்கள் என்னுடன் எப்போதும் ஒத்துழைப்புடன் செயற்பட்டார்கள். இவர்கள் என்னுடன் கைகோர்த்து நிற்கவில்லை என்றால் என்னுடைய பணியை இவ்வளவு சிறப்பாக பாடசாலையில் செய்திருக்க முடியாது. எனவே பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள், நலன் விரும்பிகள், பாடசாலையில் அன்றைய காலத்தில் இருந்த பெரிய மாணவர்கள் ஆகியோருக்கு இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், ஜெசாக் அல்லாஹ் என்று அவர் மனப்பூர்வமாக பேசினார். சிறு பராயம் தொட்டே இவர் அரசியல் ஆர்வம் கொண்டவர். அதன் அடிப்படையில் அரசியலில் இணைந்து கொள்வதற்காக வேண்டி இவருடைய 48ஆம் வயதில், அதாவது இவருடைய ஓய்வு காலத்திற்கு 12 வருட காலத்திற்கு முன்பே ஓய்வு பெறுகிறார். இவருடைய ஓய்வு என்பது எமது சமுதாயத்திற்கும் எமது பாடசாலை சமுதாயத்திற்கும் ஒரு பேரிழப்பாகும், ஒரு பேரிடியாகும். இவருடைய காலத்தை முழுமையாக பாவித்திருந்தால் எமது பாடசாலை இன்றைக்கு ஒரு மகாவித்யாலயமாக ஆகியிருக்கலாம், ஒரு தேசிய பாடசாலையாக ஆகியிருக்கலாம். இவருடைய இழப்பு என்பது எமது பாடசாலைக்கு மட்டுமல்ல, அயல் பாடசாலைகளுக்கும் ஒரு இழப்பாகவே கருத வேண்டும். இவருடைய கனவு என்னவென்றால் எமது பாடசாலையை ஒரு தேசிய பாடசாலையாக மாற்றுவதுதான். இளைஞர்களே புறப்படுங்கள், நாம் ஒன்றுபட்டால் இந்த முதியவர்களின் எமது இந்த பெரிய மகத்தான மனிதர்களின் கனவுகளை நிறைவேற்ற முடியும். ஒரு துணிச்சலான கம்பீரமான ஆளுமைமிக்க அதிபரை சந்தித்து அவருடைய தகவல்களை பெற்று அந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் ஒரு அதிபரின் தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கின்றேன்.